ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டே 94 எடுத்த உடனே விக்ரம் வந்து இவ்வளோ நாள் உள்ளுக்குள்ளே உள்ளவங்களை மேனிப்புலேட் பண்ணார். இப்போ நம்மளையும் மேனிப்புலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா நேற்று 2 நாளாக வந்து சொல்லிட்டு இருந்தாரு, நான் பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு வந்து என்னென்னா, உங்களுக்காக வியானா போயிட்டு வந்து ஏதோ சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு வந்திருக்காங்க. எனக்கு வந்து வெளியில் நண்பர்கள்லாம் இல்லை, உங்களோட சப்போர்ட்னால தான் நான் இவ்வளோ நாள் இங்கே வந்திருக்கேன். அதனால உங்கள் ஆசைக்காக உங்களுக்காக நான் கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணுறேன், பணத்தை எடுக்கல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு டயலாக் விட்டாரு. பிபி 2.0ன்னு ஒரு டாஸ்க் 4 கொடுத்தாரு. அந்த டாஸ்க் 4 என்னென்னா, அந்த ரெயின் கோட் மாதிரி போட்டுட்டு அதில் வந்து கம்மை எல்லாம் தடவிடணும். கம்மை தடவிட்டு அவங்க வந்து உருளணும். அங்கே வந்து ஒரு 3 lakhs பணத்தை அப்படியே ஸ்கேட்டர் பண்ணி ஒரு ஸ்கொயர் போட்டு கட்டம் கட்டி உள்ளே போட்டாங்க. அவங்க வந்து என்னென்னா ரோல் பண்ணி அதில் எவ்வளோ ஒட்டுதோ அவங்க சட்டையில் அது வந்து கவுண்ட் பண்ணணும். அப்போ வந்து என்னென்னா, அவங்க கை மச்சு எடுத்து ஒட்டக்கூடாது. அது மட்டும்தான் ஒரு கண்டிஷன். அப்போ வந்து ஃபஸ்ட்டு விக்ரம் அண்ட் திவ்யா போய் ஒரு 65,500 எடுத்தாங்க. 65,500 எடுத்தாங்க. அப்புறம் கானா சபரி போய் 68,600 எடுத்தாங்க. அப்புறம் வந்து என்னென்னா, பிக் பாஸை கூப்பிட்டு அரோரா அண்ட் சாண்ட்ரா போசனி அவங்க ஒரு 49,300 எடுத்தாங்க. அப்புறம் உடனே அக்ஷரா அண்ட் ரம்யா என்டர் பண்ணிட்டாங்க வீட்டில். அப்புறம் ஒரு டாஸ்க் கொடுத்தாரு பிக் பாஸ். அதாவது எப்படின்னா, இவங்களாம் எப்படிலாம் இந்த ஃபைனலிஸ்ட்டுக்கு வந்தாங்கன்னே தெரியல, ஆனால் நான் டிசர்வ்டாக இருப்பேன் உங்களை விட அப்படின்னு நீங்கள் 2 பேரும் சொல்லணும். உங்களுக்கு யார் தோணுதோ அவங்க சொல்லலாம் அப்படின்னு பிக் பாஸ் கொடுத்தாரா. அதில் வந்து யார் ஆரம்பித்தா, ரம்யா வந்து ஆரம்பித்தாங்க. ஆரம்பிச்சு சாண்ட்ரா அரோரா சொன்னாங்க. ஏன்னா சாண்ட்ரா வந்து அதை அழுக அது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து அதை விட பெட்டராக இருக்குன்னு. அரோரா வந்து எப்படி இவ்வளோ நாள் 5 வாரம் ஒன்றுமே செய்யாமல் அதுக்கப்புறம் வந்துட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி பிரவீன் சொன்னார் சாண்ட்ரா அரோரா. வியானா வந்து சபரி, சாண்ட்ரா அண்ட் விக்ரம். அப்புறம் அக்ஷராவும் வந்து சாண்ட்ரா அரோரா சொன்னாங்க. வாட்டர்மெலன் வந்து உள்ள வஞ்சகத்தை அப்படியே கொட்டி கானா வினோத்தை மட்டும் சொன்னார். அவர் மட்டும் வரையக்கூடாது, நான் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கிறாரோ. அவர் வந்து ட்ரோல் பண்ணி கானா வினோத்தை வந்து ட்ரோல் பண்ணுறாராம், மற்றவங்க ட்ரோல் பண்ணி தான் வராராம். அடுத்து ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. அங்கே தான் ட்விஸ்ட் வச்சார் பிக் பாஸ். எப்படி அப்படின்னா, ஹவுஸ்மேட்ஸ் வர்சஸ் எக்ஸ் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா வெளியிலேருந்து வந்தவங்களுக்கும் இவங்களுக்கும், அதாவது அவங்களோட பர்பஸ் என்னென்னா, இவங்களுக்கு வந்து பணப்பெட்டி காசு போகாமல் தடுக்கிறது அவங்களோட வேலை. இவங்களோட வேலை பணப்பெட்டி போகிறதுக்கு காசு சேர்க்கணும். அப்போ வந்து ஒரு 3 லட்சம் பண்ணிவிட்டு ஒரு ரிலே டாஸ்க் மாதிரி கொடுத்தாரு பிக் பாஸ். அந்த ரிலே டாஸ்கில் வந்து இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த 3 lakhsக்கு அந்த பெட்டிக்கு போகாது. அதனால வீட்டில் ஹவுஸ்மேட் ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த 3 lakhs போகும் அப்படின்னு ஒரு பெட்டி கொடுத்தாரு. அதில் வந்து என்னென்னா, எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஜெயிச்சிட்டாங்க. அந்த ரிலே டாஸ்க்கு நல்லாவே இருந்தது. அதில் நம்ம எக்ஸ் கண்டஸ்டன்ட் வின் பண்ணிவிட்டு 3 லட்சம் போடாமல் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக மொத்தம் இப்போ டோட்டலாக பணப்பெட்டியில் எவ்வளோ இருக்குன்னா, 5,18,500 இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டாஸ்கில் காரி துப்புனாங்களா, அதனால் என்ன பண்ணாங்க, இந்த ஹவுஸ்மேட்லாம் கொஞ்சம் அவங்களே மோட்டிவேட் பண்ணிடலாங்க. போய் பேசிக்கிட்டு நான் இப்படி இவங்களாம் வரவங்க டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வந்தவங்களை பார்த்தா ஓவராலாக டார்கெட் வந்து சாண்ட்ரா தான் இன்றைக்கி டார்கெட் பண்ணாங்க. ஆனால் விக்ரம் வந்து பணத்தை எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ யார் எடுக்கிறான்னு பார்ப்போம். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.